Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். May 2024 எக்ஸாமினேஷன் May 19th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து புக் ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணுங்க. முடியாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கொஷின் பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணுறது, அந்த டெமோ வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணாதான் வந்து நம்ம ரெண்டு விஷயத்தையுமே வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனாக பிசிபி அண்ட் அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு விஷயத்தை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் எக்ஸாம் இயர்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸாம்க்கான கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2022 எக்ஸாமினேஷன் வந்து போடுறேன். கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ப்ரோக்ராம்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ நான் 018 டைப் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்னு வந்துருச்சு. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட்னு கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ கொஷின் பேப்பர் நம்பர் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, இயர், செலக்ட் டு டவுன்லோட் இருக்குது, கிளிக்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேப்பர்ஸ் வந்து இருக்குது. எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கொஷின் இருந்துச்சோ அது எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வியூக்கு கீழே கிளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த கொஷின் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸாம் கொடுங்க. அதுக்கு கீழே உங்கள் ப்ரோக்ராம் நேம் கொடுத்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இதில் இருக்க கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் புக் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து உங்களுக்கு அகைன் வந்து கொஷின் கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது போல் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷனாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ லாங்குவேஜ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, செகண்ட் இயரில் இருக்க பார்ட் 1, பார்ட் 2 இந்த மாதிரி வந்து லாங்குவேஜ் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிகாம், பிபிஏக்கு வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போல் உங்கள் லாங்குவேஜ் பேப்பர் எடுத்துக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட்ஸ். ஸோ மெயின் சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்குமே வந்து சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடி இயரை கொடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் எந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை வந்து கொடுங்க. இப்போ நான் வந்து செகண்ட் இயர்னு கொடுக்குறேன். இங்கே என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் அதை வந்து என்ட்ருன்னு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர், நேம், ப்ரோக்ராம், மீடியம், மொபைல், இமெயில் எல்லாமே வந்து இங்கே வரும். கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் டு டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலுக்கு வந்து சேவ் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலாக கூட சம்டைம்ஸ் வரும். நீங்கள் அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி தான் வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்கள் வெப்சைட்லேருந்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணாலே ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரெண்டுமே வந்து வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.